சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து 25 அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிசெல்வம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மணிசெல்வன், உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்த தகவல் கிடைத்திருக்கிறதா? விவரம். வணக்கம். நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் 25 பள்ளத்தில் கவிழ்ந்து ஒருவர் உயிரிழப்பு, இருவர் காயம். மது போதையில் இருந்த துயரத்தால் ஏற்காடு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூரைச் சேர்ந்த பிரசாந்த், வயது 32, கவின், ஈஸ்வர் மூவரும் ஏற்காடு பகுதியில் வாழவந்தி பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றனர். நேற்று இரவு மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு அதிகாலை வேளையில் இருவரும் பெரம்பலூருக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது குப்பனூர் மலைப்பாதையில் காக்கம்பாடி கிராமம் அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து 25 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்தினானது. இதில் சம்பவ இடத்திலே பிரசாந்த் உயிரிழந்துள்ளார். அதிகாலை என்பதால் ஆள் நடமாட்டம் இன்றி காணப்பட்டதால் அங்கு யாரும் செல்லாததால் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தனர். அதிகாலை வேளையில் மக்கள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இறந்தவர் உடலை ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் எடுத்து வந்து காயமடைந்தவர்களை தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் ஏற்காடு பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம்.